Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க guys. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி guys, ஸோ இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராணி guys. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ கிராணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், கிராணி தான் நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிராணி ஒன்று தான். ஸோ இது வந்து பிசி எடிஷன். ஓகேங்களா? என்ன ப்ரோ பிசி எடிஷன், இதுக்கு முன்னாடி பிசி எடிஷன் ரீமாஸ்டர்லாம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இதையே முடிக்கல கைஸ். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சாதான் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கிட்டே போக முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிசி எடிஷன் கிராணி ஒன்றை தான் கைஸ் நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு எஸ்கேப் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நார்மலான எஸ்கேப் கிடையாது. ஸோ ஒரு டனல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டனல் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகி போக போகிறோம் கைஸ். சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரீமாஸ்டர் மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சவுண்ட் எதுவும் வரல, சும்மா வெறும் சவுண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே ஏதோ பேசின்னு இருக்கிறேன். அதுக்குலாம் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல, பிசி எடிஷனுக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த கேரக்டர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காட்டுக்குள்ளே வழி தவறி போன நம்ம அங்கே ஒரு வீட்டை பார்க்குறோம். ஸோ அந்த வீட்டில் போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம்னு நினச்சி போகும்போது இந்த பழைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரே அடி அடித்து இழுத்துன்னு போயிடுச்சு உள்ள. ஓகே, A1. ஓகே கேஸ், இருந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிசி எடிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேஸ் மொபைல் எடிஷனோட. ஏன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்ட்ரோல் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட்லாம் எடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வச்சுருக்கானுங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே இங்கே இருக்காதுல்ல. ஓகே, அதுவும் நல்ல விஷயம் தான். இந்த வாட்டி என்ன மாதிரி சைடு கிடச்சிருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணதில் ஒரு வாட்டி கூட இந்த சைடு புக்கு இருந்தது பார்த்ததே கிடையாது. ஸோ வழியாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கை இதுக்கு கொடுத்துட்டு இதுக்கு உயிர் கொடுக்க வச்சிடலாம். இது ஏதாச்சும் கீழே போடுதா? அது மாதிரி எதுவும் போடலன்னு நினைக்கிறேன். டப்பு டப்பு டப்புன்னு இங்கே எதாவது இருக்குதா? இங்கே எதுவும் இல்லை. இன்னும் அந்த கிராணி மேலே ஏறி வரலையா? எப்பவுமே மேலே ஏறி வரணும் இல்லை? ஐயோ, இங்கே வர கைஸ். இல்லை, வேலை தப்பிச்சுன்னு கொஞ்சம் லூஸ் விட்டுருந்துன்னு வச்சுங்களேன், தலைமாலே போட்டிருப்பா. இங்குள்ளே எதா இருக்குதா? இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இருங்க, ஃபஸ்ட்டு இந்த கிரானைட் வந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்போம். இந்த பெட்டிக்குள்ளே ஓகே கன்னோட பேர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கீழே ரூமுக்குள்ளே போகணுமா? வேதிக்கார கழுவி அப்படி எங்கேயோ போகிற கைஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த கன்னோட பேர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இது எல்லாமே. கீழே ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு கிழவி இருப்பா. ஸோ அவ்வளோ கன்னில் வச்சு ஷூட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, நைஸ். வந்துட்டான். ஐயோ, ஒன்றுமே இல்லையா இந்த இடத்துல? இருங்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெடியாக காத்துக்கிட்டு இருப்போம். கிளி வருமா? மேபி இந்த வழியில் தான் வந்தாகணும். ஐயோ, என்ன கேஸ், 2 வாட்டி மிஸ் ஆகிட்டேன். நல்ல விஷயம். சரி, இந்த இடத்த ஓடிடலாம் வாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லைன்னா கதை முடிஞ்சிருக்கும். ஓகே, இதை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே போய்ட்டு செட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு லைஃப் கிடைக்கிட்டோம். கிளவி மேலே வராளா? இல்லையே, வரல கைஸ். ஆஹா, இதில் எதுவும் இல்லை. சரி, அகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுமா? ஓகே, வந்துட்டா. பார்க்குறா கைஸ். ஸோ மறுபடியும் இன்னொரு ரவுண்டை சுற்றிட்டு போயிட்டு அதை போய்ட்டு வச்சுட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, ட்ராப் வச்சுட்டு போயிருக்கான். மோசமான கிளவியாக இருக்காப்புல. இதுக்கு சேஃப் லாக் வேணும். இது ஓப்பன் பண்ண இந்த சைடு எதாவது இருக்கா? இந்த சைடு எதுவும் இல்லை. ஓகே, இதை நவுத்தி விட்டு ஸோ இந்த சைடு போயிட்டு எதாவது நம்ம தேடி பார்ப்போம். எதாவது இருக்குதா? இந்த சைடு எதுவும் இல்லை. எதாவது இருக்கா? ஓகே, இது நம்மளுக்கு தேவைப்படாது. கிளவி வந்துட்டா கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அடித்து ஓப்பன் பண்ணி விடணும். இந்த சைடு வழி இல்லையே. இருங்க, கிளவி போகிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் கேஸ் ஆகணும். கிளவியே, பழைய கிளவி போயிட்டியா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு நம்ம. ஓகே, ஆளை காணோம். இந்த சைடு தான் வந்தோம்ல. இப்போ மறுபடியும் மேலே போய் பார்ப்போங்க. மேலே வெப்பன் ரூம் நினச்சேன்டா. இங்கே தான் கேஸ் இருக்கா? சரி, ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடே பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஏரியா தள்ளி விட்டு தேடுவோம். ஓகே, ரிமோட் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயர் இருக்கும்.
ஸோ ஸ்ப்ரேயர் எடுக்கிறதுக்கு இது நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர்ரா, இதுவே கிடச்சிச்சா நம்மளுக்கு. ஓகே, இந்த கட்டையும் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் கோடு தேவைப்படாது இப்போதைக்கு. ஸோ நான் இந்த ஸ்ப்ரேயர் எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரேயர் இப்போ யூஸ் பண்ணுறது இருங்க, மேலே போயிட்டு கீ இருக்கும் கேஸ், மேலே போவாங்க. வந்துட்டு பார்த்தீங்களா? ஓ வேறு பக்கம் ஓடுவாளா இல்லை இதே பக்கம்? ஓ ஸ்ப்ரே அடிச்சு மறுபடியும் பார்த்துட்டேன் கேஸ். இருங்க இங்கே வந்த உடனே மறுபடியும் ஸ்ப்ரே அடிச்சு வேறு பக்கம் துரத்தி விட்ருவோம். கிளவி ஓடிப்போ கிளவி, நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். ஓகே, இந்த சைடு பார்த்துட்டேன். இந்த சைடு எதுவும் இல்லை, இந்த கபோர்டுக்குள்ளே எதுவும் இல்லை. மறுபடியும் இந்த கபோர்டில் எதுவும் இல்லை. இதுக்கு மேலேயும் எதுவும் இல்லை. இப்போ கிச்சனை ஒரு வாட்டி வாட்ச் விட்டுறலாம். மேலே இங்கே சைடு எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை. ஓகே, ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, இதுலேயும் எதுவும் இல்லை. இந்த சைடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு நம்ம ஒரு லைஃப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கிளவி மேலே போயிடுச்சோ? ஓகே, ஆமாம் மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னும் எத்தனை வேணும்? இன்னும் 2 வேணும். ஸோ போயிட்டு அந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த இதுக்கிட்ட வச்சுட்டு போயிடுறோங்க. கட்டை இங்கே தானே இருக்குது. இந்த கட்டை கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். பார்த்துருச்சா? போய் பார்த்துட்டா கேஸ். நல்ல வேலை. உடத்துக்குள்ளே நான் இந்த இடத்த விட்டு ஓடிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓடு 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 ஓடு. ஏய் இன்னும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காப்ல. தப்பு பண்ணிட்டேங்க கேஸ். இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா கீழே தான் நான் போட்டு வந்துடுவேன். டிவி கீழே தான் இருக்குது. இருங்க, நான் மறுபடியும் போயிட்டு இந்த கட்டையை கீழே போட்டுட்டு சாவி இங்கே இருக்கும், இந்த சாவியை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் மேலே என்னென்ன லூட் இருக்கோ ஃபஸ்ட்டு எல்லாம் லூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே போயிடும். ஓகே, ஸோ இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் பண்ணிடுறேன். நான் போயிட்டு சாவியை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாவியை எடுத்துகிட்டு வந்து கீழே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. இடத்துல பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகே, நான் துரத்தாது. இப்போ வேற பக்கம் தேடிட்டு இல்லை, மேலே வருது கைஸ். ஓகே, எந்த பக்கம் வருதுன்னு தெரியலையே. இந்த இடத்துல இன்னொரு பீஸ் இருக்கு. எங்கே கிளவி காணோம்? இப்போ நான் கீழே தானே போனோம், கிச்சன் வழியாகவே போயிடுறேன். போ சீக்கிரம். ஓகே, சாவி போட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே இருக்க என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி தேடி பார்த்துருவோம். ஒரு இது திறந்து வச்சிடலாம், உள்ளே எதுவும் இருக்காது. ஓகே, பேர்ட் ஃபுட் இருக்கு. ஓகே, எப்படி உள்ள போடுறது? இப்படி கீழே. ஓகே, கீழே வழியாக போயிடுறேன். உள்ளே எதாவது இருக்கா? கார் கீ இருக்கு. கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு கார் கீ எனக்கு அப்போ அது தேவையில்லை. இந்த ரூமில் எதுவும் இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை மட்டும் இருக்குது. ஸோ பொம்மை இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது. தேவைப்படும், ஆனால் இப்போ எனக்கு தேவையில்லை. ஓகே, இந்த சைடு ட்ராப் வச்சுட்டு போயிருக்கா. ஸோ நம்ம இப்படியே போகலாங்க. இருங்க வரேன். ஓகே, இதுதான் கிடச்சிருக்கா. இது நம்மளுக்கு தேவைப்படாது. என்னங்க இந்த கிழவி எங்கே பார்த்தாலும் ட்ராப் வச்சுட்ருக்காப்புல. எப்படி இப்போ நான் கீழே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இப்போ கீழே இருக்க பொருட்களை வச்சு கீழே நான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்கே கிளவி அழகணும். கிளவி ஏய், இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு லைஃபு. எங்கே கிளவி அழகணும்? எங்கே போச்சுன்னு தெரில. சரி, காணாம போனது அது வரைக்கும் சந்தோஷம்தான். இவ்வளோ கீழே போயிடுச்சோ? கீழே இல்லையே. ஓகே, இன்னொரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே. ஓ, இங்கே தான் இருக்கியா? வா 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 வா. இந்த ஸ்ப்ரே எங்கே போட்டுன்னு தெரில. சரி, ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ இப்போ நான் ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டு போயிட்டு மறுபடியும் என் தலைமையிலே உட்கார போது இல்லை. இதுக்கு மேலே தான் எங்கேயோ பார்த்தான்னு நினைக்கிறேன். ஓகே, இது இருக்கு. ஸோ
ஒரு லைஃப் மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம். ஒரே இங்கே தான் கிடக்குதா? ஆக்சுவலி நான் என்ன மோடில் வச்சு விளாண்டு மாட்டிக்கிட்டேன்டா. ஓகே, சத்தம் கேட்குது. ஆளு காணும். ஸோ நான் போய்ட்டு ஒரு லைஃப் மட்டும் ஏற்றிக்கிட்டு வரேன். எக்ஸ்ட்ரா ஒரு டே கிடச்சிடுச்சு. காலம் முடிஞ்சது கேஸ். சேஃப்டி ஒரு லைஃப் கிடச்சவொடனே போயிட்டுருக்கோம். வா 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 கிழவா அட்டாமே டர். சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம வந்து கீழே போய் தான் ஆகணும். ஐயோ வேலை தப்பிச்சிட்டேன். நான் கீழே போயிடுறேன். ஓகே, ஸோ ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா விஷயமும் இருக்குது. வெப்பன் கீ போட்டு வேற மாதிரி. ஓகே நைஸ். இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த மோசமான ஒரு சிலந்தி கிளவி இருப்பாங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட்டாக நான் போயிட்டு வெப்பன் ரூமில் போயிட்டு வெப்பன்ஸ் எடுத்துக்கிறேன். போடுறோம். எங்கே இருக்க கிளவி? ஆளை காணோம். கிளவி கிளவி எங்கே கைஸ் போச்சு? சரி, எங்கே போனான்னு. நைஸ்ரா. ஓகே, இது எடுத்துக்கிட்டேன். ஆளை காணுமே. சத்தம் போட்டேன், இந்நேரம் வந்திருக்கணுமே. அதை கொடு, தேவைப்படுது. இந்த ஸ்க்ரூ டிரைவர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை கைஸ். இருங்க, ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு இது கீழே ஏதாச்சும் இருக்கான்னு ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு வரேன். ஆனால் இந்த ஸ்க்ரூ டிரைவர் பெருசாக அந்த இடத்துல தேவைப்படாது. அங்கே ஒரு இடத்துல இதே மாதிரி திறக்கிறது இருக்கும். ப்ளேவுஸ்கி. ஓகே, அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இதை போயிட்டு இதையும் கீழே போட்டு வந்துடுறேன். ஏன்டா தூக்கி போட்ட? நைஸ், இங்கேயே கிடக்கட்டும். ஓகே, இதை வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்குது. அங்கேயும் போயிட்டு ஒரு டோர் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இது தேவைப்படும். ஓகே, வாங்க போகலாம். மறுபடியும் கிளவி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த கிளவி அடிக்கிறதுக்கும் தேவைப்படும். அந்த டோர் எங்கே இருக்குது? கீழே போகணுமோ? ஓகே, கீழே போகணும். ஓகே, இந்த டோரை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் கைஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நின்று அடிக்கணும். கரெக்டாக அடிக்கணும், இல்லைனா புஷ் ஆகிடும். ஐயோ, ஒரு யாரோ வேஸ்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் மேலே தூக்கி அடிச்சிருக்கணுமோ? இன்னொரு ரவுண்டு நம்மளுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த வாட்டி கரெக்டாக அடிக்கணும், இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். ஓ, இன்னும் கிழப்பணுமோ? இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஒன்று இருக்கும் கைஸ். அந்த டிஸ்க் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ ட்ரை பண்ணுவோம் கைஸ். கரெக்டாக எய்மிங் வர மாட்டேங்குதே. வேஸ்ட்டு. ஸோ மூணாவது வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. சே, ஸோ இந்த பொம்மையை வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே கிளவி வந்துட்டா. கிளவி அதை கொடு. ஏட்ரா அதை. ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளவி தொல்லை நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த பொம்மையை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் போட்டு வந்துடுறேன். நவுறு கிளவி. ஏய் நவுறு கிளவி. நவுறு. ஆட. ஓகே, இந்த பொம்மையை எடுத்தா கிளவி கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிடும் கைஸ். 2 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ஐயோ, எனக்கு இந்த இடத்துக்கு சுத்தி வேணுமே. ஆசமா போச்சு கேஸ். இப்போ எப்படியே நான் கீழே போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அது ஒரே அடியில் கரெக்டாக நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 இது வேஸ்ட் பண்ணிட்டேன் நான். சொதப்பிட்டேன் கைஸ் நான். சரி, அதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே கிளவி ஸ்பான் ஆகிட்டா.
சரி ஓகே, இப்போ நான் கீழே போகிறேன். இங்கே இருந்த வெப்பன் கீ எடுத்து தானே இவ்வளோ நேரம் சுத்தலில் போச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணுங்க. இந்த இடத்துல ஓகே, அந்த சிலந்து பூச்சி போயிடுச்சு பாருங்க. இந்த சைடு போய் பார்ப்போம், இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த டோர் வழியாக தாங்க நம்ம வந்து தப்பிச்சு வெளியே போனோம். ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணு. ஸ்பார்க் பிளாக் எதாவது கிடச்சிருக்கா? எங்கே ஆளை காணோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? கன்னு. ஓகே, போச்சுரா. ஓகே, கண்ணோட பார்ட்ஸ் இருக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும், எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துட்டோம். இதை போயிட்டு நம்ம அந்த இடத்துல போட்டு வந்துடலாங்க. ஓகே. ஓ சிங்கப்பூருங்க கிளவி இந்த சைடு சுத்திட்டு இருக்கா. நான் போயிட்டு கன்னில் போயிட்டு இதை வச்சுட்டு வரேன். ஓகே, இல்லை டேஷ் எதுவும் இல்லை. இன்னும் கன்னுக்கு ஒரே ஒரு பார்ட்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. இதுக்குள்ளே எதா இருக்கா? இல்லை, எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் அதை கரெக்டாக அந்த வெப்பன் வச்சு நான் அடிச்சிருந்தோன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்பன் கிடச்சிருக்கும், அந்த ஃப்ரீஸ் பண்ணி கில் பண்ணுறது. பட் அதை தான் நான் சொதப்பிட்டேன். இந்த பிளே ஹவுஸ்லேருந்து எதா வருமா? இதுக்குள்ளே எதா பெட்டி கிளவி இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பின்னாடி எதுவும் இல்லை. ஹேமர் இருந்தால் கூட போதும். இந்த கீ வேறு வேணும். ஓகே, இது நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த சப்வே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி கூட ஒரு இடத்துக்கு நம்ம வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். இங்கே எதா இருக்கா? எதுவும் இல்லைல்ல. இது எத்தனை அப்படி கிடப்போம். அப்படி இதே இடத்துக்கு வரேன். நான் போகிற இடம் தப்பு. போச்சுரா. வழி தெரியாம மாட்டிக்கிட்டேங்க. சரி இருங்க, நம்ம லக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோதிக்கலாம். ஐயோ, இது நான் கீழே போட்டே வந்திருக்கலாம். 1 or 2 நான் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2ன்னு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டியிருக்கோம். நான் இது வரைக்கும் அதை எங்கேயுமே நான் பார்க்கல. ஸோ தப்பாக எடுத்தா வெடிச்சிரும். நான் 1 ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலி இந்த கீ வந்து எனக்கு பெருசாக தேவைப்படாது. மேபி கைஸ் இருக்க ஒருவேளை சூப்பர். ஒருவேளை அங்கே மீட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு இது எடுத்தனா கண்டிப்பாக வெடிச்சிடுவேன். கீழே போயிடலாம். நான் போயிட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு வரேன். இந்த கீ இது இங்கே இருக்கட்டும். பார்த்துட்டா. நம்மளுக்கு கிடைச்ச இந்த சீடு கொஞ்சம் கஷ்டமான சீடுன்னு நினைக்கிறேங்க. எந்த பொருளும் இருக்கவே மாட்டேங்குது. சில டைம்லாம் ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும். ஸோ சைலண்டாக நின்ட்டான். நான் எப்படியே போயிடுறேன். ஏய், முக்கியமானது ஒன்று நான் எடுக்காமே போயிட்டு இருக்கேன். ஓகே,
ஓகே, இதை போயிட்டு நான் மேலே போட்டு வந்துடலாம். கிளவி எங்கே ஆளே காணோம். நம்ம வரத்துக்கு முன்னாடி கடை கடைன்னு மேலே போயிட்டு இதை போட்டு வந்துடும். இந்த கிரிமா இன்னொன்னையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோமா? சரி இருங்க பார்த்துறேன். இந்த ஏரோ வச்சியும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா பார்த்துருவோம். ஓகே அடிச்சிட்டேன் கேஸ். அப்பாடா, ஃபைனல் சான்ஸு. எட்ரா 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 எல்லாத்தையும். கார் பேட்டரியா, அதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? பட் ஆனால் இது எனக்கு கிடச்சிச்சு. இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா கிளவி போட்டு தரலாங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு கிளவி வர வைப்போம். கிளவி கமான், கிளவி கமான் கிளவி. ஐயோ நானே மாட்டிக்கிட்டேன். ஐயோ அப்பாடா, என்ன கஸ் திடீர்னு சம்பவம் ஆயிடுச்சு. இந்த ட்ராப்ல நம்மளும் மாட்டிப்போமா? சரி ஓகே, நம்ம இதே எடுத்துட்டு போவோம். கிளவி ஆளை காணும் கைஸ். ஆனா இதை வச்சு அந்த கீழே இருக்க ஸ்பைடரை கொல்ல முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்துருமா? அதுவும் சரிதாங்க கைஸ். ஒரு வேளை நான் கொண்டுட்டோன்னு வச்சுங்களேன், எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஒர்க் ஆகல. கைஸ் அப்போ இதை கொல்ல முடியாது போல கைஸ். இது ஒன்லி கிராண்டிங் மட்டும் தான் வேலை செய்யும் போல. இருங்க பார்ப்போம். அங்க இருக்கு. வரமாட்டேங்குதே. சரி இதை எடுத்துக்கலாம். இது திடீர்னு மிஸ் ஆனாலும் ஆயிடும். ஓடியோ 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 ஓடியோ, உனக்காகவே இங்கே வச்சிருக்கேன் வா. பஸ் ஒர்க் ஆகல கைஸ் இதுக்கு. அப்போ இதை கொல்ல முடியாது போல. ஜஸ்ட் அது கில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிரானி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு ஹேமர் இருந்துச்சுன்னா போதும், அது மூலிமா நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அடடா, இது இங்க இருக்கா? இதுக்கு தாங்க அந்த வந்து வீல் தேவைப்படுது. இந்த வழியை நம்ம வந்து நோட் பண்ணிப்போம். இங்க வச்சாச்சு. இப்போ இந்த வீல் எடுத்துக்கிட்டு, ஐயோ கன்னோட பார்ட்ஸ். இது இங்கே கிடக்கட்டும். வந்துருச்சு. வழி தெரியாமல் எங்கேயோ போனாலும் கன்னோட பார்ட்ஸ் கண்டுபிடிச்சேன். இப்போ கன்று நம்மளுக்கு கரெக்டாக ரெடியாக நின்றுடுச்சு. இப்போ கன்று கிடச்சும் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி வேணுங்க. சுற்றி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா 2 இடத்த ஓப்பன் பண்ண முடியும். கிளவி பார்க்குறா கைஸ்.
நான் கிளவி ஓகேமா. ஓகே என்னாச்சு? அவ்வளோதானா? நான் இப்போ பண்ணதுனால என்ன யூஸு? அட பாவி, ஏதாவது கிடைக்கும்னு நான் நினச்சேன். ஐயோ. ஓ, இங்க இருந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு கேஸ். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சுல்ல, அந்த தண்ணி போயிடுச்சு. அவ்வளோதானா யூஸு? சரி இருங்க, நான் போயிட்டு கன்னோட பேர் பார்ட்ஸ் எங்கேயோ இருந்துச்சுல்ல, அதை போயிட்டு ரெடி பண்ணிட்டு கன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி சேஃப் கீக்குள்ள இதுக்குள்ளெல்லாம் எதுக்குள்ளேயோ ஏதாவது இருக்கணும். ஓகே, கண்ணு ரெடி. இந்த சைடு ஏதாவது இருக்கா? இல்லை, ஏதோ இருக்கிற மாதிரியே தெரில. வேற எந்த எஸ்கேப்பும் நீங்க வேணும் பாருங்களேன். எந்த எஸ்கேப் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல கைஸ். ஆனால் எதாவது கிடைக்கும் தேடிக்கிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடைக்கல. கீழேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. கீழேயும் அவ்வளோதான் பொருள். இப்போ எதுக்குள்ளே என்ன கிடைக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சுற்றி கிடைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும். ஒருவேளை சுற்றி இதுக்குள்ளே இருக்குமோ? ஏன்னா சுற்றி இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஏ இங்கே பாருங்க, இது எப்படி கேஸ் இங்கே வந்துச்சு? கிழவி கொலை பண்ணிவிடுமா? படிக்கட்டில் போட்டுருவோம். எப்படியும் கிளவி இந்த சைடு தான் வந்தாகணும். இதுக்குள்ளே ஏதோ ஓ கைஸ், இதுக்குள்ளே ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கிளவி வருது. அவ்வளோதான் கேஸ். போடு, உறைஞ்சு போச்சு கேஸ். உடையில, பட் ஆனால் உறைஞ்சு போயிட்டான். கண்ணு எடுத்துக்கலாம். இதுக்குள்ள ஏதாவது வாய்ப்பு இருக்கு. தர்பூசணி பழம் அதெல்லாம் எதுக்குள்ள எங்க இருக்குன்னே தெரியல. அவ்வளோதான், கிளவி உடச்சிக்கிச்சு. பிளேயோஸ்கி நான் எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல பார்த்தேன்னு தெரியலையே. நான் எல்லாத்தையும் எடுத்து அது அப்பப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தேன் ஆனால் பிளேயோஸ்கியை அப்புறம் அப்படியே டீலில் விட்டேன். கீழே எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லை கேஸ். அதுதான் இப்போ என்ன பண்ணதுன்னு தெரியல. ஹேமர் மட்டும் இப்போ நான் கண்டுபிடிச்சினா போதும். ஹேமர் எங்கேயாச்சும் இருக்கா நான் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஹேமர் மேபி ஹேமர் எடுத்தா நிறைய இதுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஓகே இருங்க, இந்த கார் கீ வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வரேன். வா கிளவி வா. ஐயோ, காரோட டிக்கி இதை வச்சு ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. அதுதான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே ஹேமர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓப்பன். சூப்பர்ரா, ஹேமர் இதுக்குள்ளே தான் கைஸ் இருக்கு. அதான் விஷயமா இப்போ நான் மேலே போகணும். 2 நிமிஷத்துக்கு பிரச்சனை கிடையாது கைஸ். விடு. ஓகே, இந்த பொம்மையை எடுத்து இதுக்குள்ளே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ரீனா வந்துடும். இங்கே இருக்கு பாருங்க நிறைய விஷயங்க.
வந்துருச்சு பேய். கிழவி பொண்ணு அது. இதுக்கப்புறம் தாங்க கேமே சூடு பிடிக்கும். சூப்பர்ரா, கட்டிங் பிளேயர் கிடைச்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே தேவைப்படும். சத்தத்தை கீழே போட்டிருக்கேன். ஒன்று இங்கே இருக்கு பாருங்க, ஒன்று. அப்போ குத்து மதிப்பாக எடுத்தது கரெக்டாகிடுச்சு. கட்டிங் பிளேயர் வேணுங்க. சேஃப்டி ஓகே. பார்த்தீங்களா, சுற்றி கிடச்ச உடனே கிளவி பார்த்துட்டா. கீழே குதிச்சு தான் போனோம். இருங்க மேலே வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது பொருள் கிடச்சிச்சு. இப்போ இந்த சேஃப் கீயில் போயிட்டு ஏதாச்சும் இருக்கானப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதோ இங்கே நிற்கிறா. ஓடு. சேஃப்க்கு போயிடலாம் இப்போ. ஓடு. கீ கிடச்சிடுச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. நான் என்ன பண்ணணும், கீழே போகணும். நான் இந்த கீயை போட்டு அதை லாக் பண்ணி விட்டு வரேன். சாரி, அன்லாக் பண்ணி விட்டு வரேன். போயிட்டுருங்க. பார்த்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ ஒன்றே ஒன்று, அந்த இப்போ கட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிடலாம். ஐய் கிளவி, ஓடிப்போ. மேலே 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 போ, மேலே போ. ஏன் நான் இப்படியே போகிறேன்? கிளவி எங்கே இருக்குன்னு தான் தெரியலையே. திடீர்னு நான் வரும்போது எனக்கு குறுக்க வரணுமா? செம்ம ஃபன்னாக இருக்கும். ஓகே, கட்டரை கிடச்சிடுச்சு. இப்போ இந்த கட்டரை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பணும் கைஸ். வா 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 கிளவி வா, நான் கிளம்புறேன். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ இந்த கிளவி வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். இது இல்லை வழி. ஓகே, முடிஞ்சிடுச்சு. அது அப்படி தானே இருக்கு, எப்படி வந்தாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஃபைனலி தப்பிச்சாச்சு. அந்த கிளவி எப்படி பார்த்துட்டு இருக்கா பாருங்களேன். இல்லை இது வேற எப்படி இருக்கு பாருங்க, அந்த தவுக்குள்ள மாதிரி அந்த வாயை அப்படியே மூடி மூடி திறக்கிறது. தி எண்ட். ஓகே, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கிராணி கேமை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு இன்னும் இதில் நிறைய எஸ்கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே வீடியோவில் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி 2 பண்ணுவோம். சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.